லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நீங்க மறுபடியும் நடக்கிற வரைக்கும் உங்க கூடவே இருந்து பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, சரியா? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஏத்துக்கிட்டாலும் இல்லனாலும் நான் சாகுற வரைக்கும் உங்களை மட்டும்தான் மாமா நினைச்சிட்டு இருப்பேன். நீ கொடுத்த ரிசைன் லெட்டரை நான் ஃபார்வர்ட் பண்ணவே இல்லை. லாஸ் ஆஃப் பேல லாங் லீவ் சாங்ஷன் பண்ணி பெண்டிங்கில் தான் வச்சிருக்கேன். வருத்தப்படாதீங்கய்யா. இன்னைக்கு என் கண்ணில் காட்டின அந்த குழந்தைய ஆத்தா கூடிய சீக்கிரமே உங்க கண்ணிலையும் காட்டு. அகிலா இனிமே பழைய மாதிரி ஆகவே முடியாது. காலம் பூரா ஊனமா தான் இருப்பாங்க சொல்றீங்களா? நாட் எக்ஸாக்ட்லி, பட் கிட்டத்தட்ட அப்படிதான். நீ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு மேல போய் பாரு. ஒருவேளை அவரு மேலேயே போயிருந்தாலும் போயிருக்கலாம். இல்ல, ஏன்? ஐயோ, அதுல விஷம் கலந்துருக்கு. அந்த பாலை முதல்ல கொட்டிருங்க. அந்த பாலை கொட்டிருங்க. ஐயோ, முதல்ல அதை கீழே ஊத்துங்க. விடுங்க. சொன்னா கேளுங்க. முதல்ல அதை கீழே ஊத்துங்க. விடுங்க. விடுங்க. சொன்னா கேளுங்க. விடுங்க. முதல்ல அதை கீழே ஊத்துங்க. பாருங்க, நீங்க அத கொட்டிருங்க. பால்ல எப்படி விஷம் கலந்துச்சு? உன்னதான் கேக்குறேன். நான் குடிக்கிற பால்ல எப்படி விஷம் கலந்துச்சு? அதெல்லாம் எதுக்குங்க? அத நீங்க குடிக்கல. நீங்க அத கொட்டிருங்க. நான் வேற பால் எடுத்துட்டு வரேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஏன் வீட்டுக்குள்ளேயே நான் குடிக்கிற பால்ல விஷம் கலக்கிற அளவுக்கு ஆள் இருக்காங்கன்னா யாரு? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் இப்போ. ஏன்னா இந்த வீட்டுல என்னால நிம்மதியா தூங்க முடியாது. இன்னைக்கு பால்ல விஷம் கலந்தவங்க நாளைக்கு நான் தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டாங்கன்னா சொல்லு, யார் அது? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. தெரியாம பண்ணிட்டா. இனிமே அது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். எங்க இருக்காவ? தயவு செஞ்சு பெருசுப்படுத்தாதீங்க. எங்க இருக்காவ? வேணாங்க, விட்டுருங்க. நான் பாத்துக்கிறேங்க. இனிமே அது மாதிரி எனக்கு வேணாங்க. சும்மா கேளுங்க. வேணாங்க, பெருசுப்படுத்தாதீங்க. எனக்கு 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 சும்மா கேளுங்க. வேணாங்க. விஷம் குடுக்குற அளவுக்கு நீ துணிச்சிட்டியா? ஒண்ணாம விட மாட்டேன். இப்படி கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற அளவுக்கு அவ என்ன பண்ணா? என்ன பண்ணாடா? நான் அவளை ஏத்துக்கலங்கிறதுனால என்னைய விஷம் வச்சு கொல்ல பாக்குறா. நல்ல வேளை நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி இளவரசி வந்து தடுத்துட்டா. மாமா, என்ன சொல்றீங்க மாமா? நான் உங்களை கொல்ல பார்த்தனா? ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை! நான் ஏன் மாமா உங்களை கொல்ல பார்க்கணும்? ஏய், அடிக்காதடி.
நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதா? ஐயோ மாமா, நான் ஏன் உங்களை கொல்லணும்னு நினைக்க போறேன்? உங்களை கொன்னுட்டு விதவி ஆகிறதுக்கா நான் கஷ்டப்பட்டு உங்க கையில தாலியை வாங்கிக்கிட்டேன். உலகத்துல எந்த பொண்ணாவது தனக்கு தாலி கட்ட புருஷனையே கொல்லணும்னு நினைப்பாளா? நீ நினைப்படி. நீ நினைப்ப என்ன கொன்னுட்டு கூட நீ சொன்ன பொய்ய உண்மையாக்கணும்னு பாப்ப. மாமா, இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு பதிலா என்ன உங்க கையிலே கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. ஏன் கையில் போய் சொல்ற? இவருக்கு கொடுத்த பால்ல விஷம் கலந்திருக்க நீ சொல்லல? அடி பாவி, இதுக்கெல்லாம் காரணமே நீதானா? நான் எப்படி உன்கிட்ட சொன்னேன்? என்னடி சொல்ற இவ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னக்கா பேசுற? உனக்கு இவ்வளவு மாதிரி பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் ஏன் மாமாவை கொல்லணும்னு நினைக்க போறேன்? இல்லக்கா, இவ சொன்னா அந்த பால்ல விஷம் கலந்திருக்க இவ சொன்னா. அவளுக்கு கிடைக்காத இவரை எனக்கும் கிடைக்க விட மாட்டேன்னு சொன்னாக்கா. வாயை மூடுடி. நான் எப்படி உன்கிட்ட சொன்னேன்? கையில் போய் சொல்லாத கையில், நீ சொன்ன. ஏன் இப்படி என் மேல பழிய போடுற? உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு, நான் இங்க இருந்து போயிடுறேன். கையில், அதுக்காக இப்படி ஒரு பழிய போட்டு என்னை அசிங்கப்படுத்தாத. இல்ல, நீ போய் சொல்ற, நீ போய் சொல்ற. அக்கா, இவ போய் சொல்றக்கா. எனக்கு இவ போய் சொல்றாங்க. பால்ல விஷம் கலந்து நீ தாங்க சொன்னா. இளவரசி, நீ அமைதியா இரு. மரியாதையா உண்மையை சொல்லிடு. நீ அந்த பால்ல விஷத்தை கலந்தது உண்மையா இல்லையா? சொல்லு, உண்மையா இல்லையா? ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். ஐயோ மாமா, திரும்ப திரும்ப அப்படி கேட்காதீங்க. அந்த பால்ல விஷத்தை கலக்கல கலக்கல கலக்கல. நான் சொல்றத நம்புங்க. இப்ப என்ன? நான் அந்த பால்ல விஷத்தை கலக்கலன்னு நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? ஐயோ, நீ சொல்ற மாதிரி நான் இந்த பால்ல விஷம் கலந்திருக்கேங்கிறது உண்மைனா நானே செத்துடுறேன். ஐயோ கையில், விளையாடாத கையில், என்ன காரியம் பண்ணிட்ட? எனக்கு எனக்கு அவ விஷம் கலந்த பாலை குடிச்சிட்டாங்க. முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க ஹாஸ்பிடலுக்கு. ஏன் இளவரசி, ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? கையில், ஒருவேளை இதுல நீ விஷத்தை கலந்துட்டியா? சொல்லு, நீ விஷம் கலந்திருக்கியா? இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியும், ஆனா அதுக்கான காரணம் தான் என்னன்னு தெரியல. நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுறேன். அதை விட்டுட்டு என் மேல இப்படி அபாண்டமா பழி போடாதீங்க மாமா. கையில், ஏன் கையில் போய் சொல்ற? நீ அந்த பால்ல விஷம் கலந்த என்கிட்ட சொன்னியா இல்லையா? ஏன் இளவரசி, ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த பால்ல விஷத்தை கலந்தன்னு சொல்லிட்டே இருக்க? சரி, நீ சொன்ன மாதிரி இந்த பால்ல விஷத்தை கலந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன்ல. நான் நல்லா தானே இருக்கேன்.
இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா போலாம். அண்ணி என்ன அண்ணி? நீங்க பாட்டுக்கு என் தங்கச்சி மேல பழிய போட்டுட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து இந்த வீட்ல இருந்தா நாங்க எதை தொட்டாலும் குத்தன்னு சொல்லுவீங்க. நாங்க கிளம்புறோம். அக்கா கையில் நிஜமா சொன்னாக்கா என்ன நம்புங்க. அவ சொல்லாம நான் ஏன் அப்படிலாம் சொல்ல ஏய் பாலை குடிச்சவன் நல்லா தானே இருக்கா, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்க? அண்ணி இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அண்ணி, நீங்க உள்ள போங்க அண்ணி. வேணா சாமி, சமயம் வரும்போது சமாதானம் பேசுறதும் அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை போடுறதும் எதுக்கு இதெல்லாம்? பேசாம நாங்க எங்கேயாவது போய் தொலைறோம். அண்ணி இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் இல்ல, நீ உள்ள போங்க நீ, உள்ள போங்க நீ. இப்ப நான் உள்ள போறேன். ஆனா மறுபடியும் இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நான் வேற ஏதாவது முடிவெடுக்க வேண்டியது. தயவு செஞ்சு எல்லாருமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரன் ஆக்கிடாதீங்க. ஏன் கையில் இப்படி பண்ண? நீ என்கிட்ட பால விஷம் கலந்தான்னு சொன்னல. நான் எப்ப சொன்னேன்? நீயா பேசுன? திடீர்னு பதறி அடிச்சு ஓடுன. இப்ப நான் பால்ல விஷத்தை கலந்தேன்னு சொல்ற? என்னாச்சு இளவரசி உனக்கு? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. தயவு செஞ்சு இதுக்கும் ஒரு நல்ல டாக்டரா போய் பாரு. ஜெயந்தி, ஆ, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் அப்பவே எடுத்து வச்சிட்டேன். எங்க வச்ச? அதோ அந்த ரூம்குள்ள தான் இருக்கு பாருங்க. சரி. என்ன ஜெயந்தி, யூனிஃபார்ம் எடுத்து வச்சிருக்க? ஆமா, அதான் டிஜி உங்களை மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் என்ன, எடுத்து போட்டுக்கிட்டு கம்பீரமா போங்க. ஹேய், இது போலீஸ் ட்ரெஸ், நம்ம இஷ்டத்துக்குலாம் போட முடியாது. இது என்ன சினிமாவா? அப்படியெல்லாம் போடக்கூடாது. இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களை அந்த ட்ரெஸ்ல பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருக்கேன் தெரியுமா? எப்படியும் நீங்க டியூட்டில ஜாயின் பண்ண தானே போறீங்க, போட்டா என்ன தப்பு? நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஜெயந்தி. டியூட்டியில் இல்லாத போது இந்த ட்ரெஸ்ஸை போடுறது தப்பு. அதை செய்யவும் கூடாது. நான் அதை செய்யவும் மாட்டேன். ப்ளீஸ்ங்க. புரியலையாம்மா நான் சொல்றது? என்ன கோவமா? எனக்கு என்ன கோவம்? இல்லை, வந்த வேகத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கோவமா இருக்குன்னு. எந்த கோவமும் இல்ல. அப்போ என் மேலே கோவம் இல்லை. என்னமோ உங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் சொன்னேன். நீங்க என்னடா அத கொலை குத்த மாதிரி பில்டப் பண்றீங்க? கோவம் இல்லைன்னு சொன்ன? அடேங்கப்பா, இந்த சின்ன விஷயத்துக்கே கோவம் வந்து முகம் எப்படி செவந்துருச்சு. இன்னும் பெரிய லெவல்ல கோவம் வந்தா ரத்தமே வந்துடும் போல இருக்கே. சும்மா இருங்க, எனக்கு வேலை இருக்கு. இப்படி பேசி ஏமாத்துற வேலை நடக்காது. நான் ஒன்னும் ஏமாற மாட்டேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. இப்ப என்ன, நான் யூனிஃபார்ம் போட்டு நீ பார்க்கணும், அவ்வளவுதானே? ஏய், சொன்ன கேள.
எங்க வாங்க சொல்றேன். எங்க கூட்டு போறேன்னு சொல்லு. வாங்க. சொல்லு. அம்மா, இந்த யூனிஃபார்ம் இவருக்கு நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குமா மாப்ள. எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அரை காசு சம்பளமா இருந்தாலும் சர்க்கார் சம்பளமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அது வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும், ஆனா அதுக்கு குடுப்பன இருக்காது. உங்களுக்கு கடவுளா பார்த்து மறுபடியும் இதை கொடுத்திருக்காரு, விட்டுறாதீங்க மாப்ள. சரிங்க அத்தை. உன் ஆசை தீர்ந்துச்சா? யூனிஃபார்மை கழட்டி வச்சிருவா. இன்னைக்கு வேணும்னா போனா போதுன்னு கழட்டி வச்சிருங்க. நாளையில இருந்து யூனிஃபார்ம் மாட்டியாச்சுன்னா கழட்டவே கூடாது. குளிக்கிறது, துவைக்கிறது, அயன் பண்றது எதுவா இருந்தாலும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே தான். லூசு. இளவரசி, இளவரசி, டிஃபன் எடுத்து வைமா. இளவரசி வெளியில போயிருக்கா. நான் கையில டிஃபன் எடுத்து வைக்க சொல்றேன், சாப்பிட்டு போ. வேணாம் நீ, நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். கம்பெனிக்கு லேட் ஆயிடுச்சு. இப்பதானே இளவரசி டிஃபன் எடுத்து வைக்க சொன்னேன், அதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்புற. ஏன் கையில் வச்சா சாப்பிட மாட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நீ, கம்பெனிக்கு அர்ஜென்ட்டா போகணும். நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். ஏன் கையால சாப்பாடு எடுத்து வச்சா சாப்பிட மாட்டியா? ஓ, அதனாலதான் அவ கம்பெனிக்கு சாப்பாடு கொண்டு வந்தப்போ அவளை அடிச்சு துரத்தனியா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவ சாப்பாடு எடுத்துட்டு வந்ததுல என்ன தப்பு இருக்கு? அவளும் உனக்கு பொண்டாட்டி தானே? அப்படின்னு அவதானே அண்ணி சொல்லிட்டு இருக்கா. நான் அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கலையே. ஏத்துக்கலன்னா எதுக்குப்பா தாலி கட்டின? நான் தாலி கட்டினதுக்கு காரணம் உங்க தங்கச்சி சொன்ன பொய்னாலையும் ஏன் இளவரசியோட கட்டாயத்தினாலையும் தான். இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு இருக்க போறேன்? திரும்ப திரும்ப பொய் சொல்றதுனால ஒரு உண்மை பொய்யாயிடாது. அப்ப நான் பொய் சொல்றேனா? கையில் உண்மையை சொல்றான்னு சொல்றேன், அவ்வளவுதான். கண்ணீரை விட ரத்தத்துக்கு அடர்த்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அது உண்மைன்னு நிரூபிச்சிட்டீங்க. என்ன இருந்தாலும் கையில் உங்க கூட பிறந்த தங்கச்சி, நான் அப்படி இல்லையே, யாரோ தானே. இத பாரு சுப்பிரமணி, எனக்கு உன்ன மாதிரி உதாரணம் சொல்லிலாம் பேச தெரியாது. எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை தான் சொல்றேன். ஒரு பொண்ணு இவன் தான் என் புருஷன்னு 4 பேருக்கு நடுவுல நின்னு தாலிய வாங்கிக்கிட்டானா, சாகுற வரைக்கும் அவளுக்கு அவன் தான் எல்லாம். அப்படிதான் கையில் உன் கையால தாலிய வாங்கியிருக்கா. அவளை வாழ வைக்கிறதும் சாகடிக்கிறதும் உன்னோட விருப்பம். நீ எது செஞ்சாலும் என்னன்னு கேக்குறதுக்கு எங்களுக்கு நாதி கிடையாது. பெத்து போட்டவங்களும் இல்ல, கூட பிறந்தவங்களும் இல்ல. ஏதோ பேருக்கு புருஷன் ஒருத்தர் இருந்தாரு, அவரும் உன் பொண்டாட்டி புண்ணியத்துல போய் சேர்ந்துட்டாரு. நாங்க இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லிடு, நாங்களும் எங்கேயாவது போய் செத்துறோம். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாதீங்க. பேசாம எப்படிப்பா இருக்கிறது? நீ என்னடானா என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிட்டு அவளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி சாகடிக்கிற. கேட்டா அவ போய் சொல்லிட்டான்னு சொல்ற. உன் முத பொண்டாட்டி இளவரசி என்னடானா என் தங்கச்சி மேல ஏதாவது அபாண்டமா பழைய போட்டே சாகடிக்கிறா. நேத்து ராத்திரி நீ குடிக்கிற பால்ல விஷத்தை கலந்துட்டான்னு பழைய போட்டவ காலையில வந்து நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல, என்ன மன்னிச்சிடுங்கக்கான்னு சொல்லிட்டு போறா. இளவரசி தெரிஞ்சுதான் பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. பாவம், அவளை குத்தம் சொல்லி என்ன செய்ய? எந்த பொண்ணுதான் தான் புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுப்பா? ஏதோ அவசரத்துல கல்யாண மண்டபத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலே தவிர இன்னைக்கு வரைக்கும் மனக்குழப்பத்துல தான் இருக்கா. முன்ன பின்ன பேசுறா, பிரம்ம பிடிச்ச மாதிரி போறா வரா. அவ செய்யறது சரியா தப்பான்னு அவளுக்கே தெரியல. அதனாலதான் சொல்றேன், நீயும் இளவரசியும் வேணா சந்தோஷமா இருங்க. நான் என் பொண்ணையும் என் தங்கச்சியும் கூட்டிட்டு எங்கேயாவது போய் ஒழியிறேன். சும்மா சும்மா போறேன்னு சொல்றீங்களே, எங்க போவீங்க? எங்க போவீங்க?
உங்களை தனியா விடணும்னு நினைச்சிருந்தேன்னா என்னைக்கோ உங்களையும் கையிலையும் தனியா ஒரு வீடு பார்த்து குடி வச்சிருப்பேன். இல்ல நானும் இளவரசியும் தனி கொடுத்துன போயிருப்போம். அப்படியெல்லாம் இல்லாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தானே இவ்வளவு விஷயம் நடந்தோம் ஒரே வீட்டுல வச்சு பார்த்துட்டு இருக்கேன். இப்படி ஒன்னா இருந்து கஷ்டப்படுறதை விட தனித்தனியா இருந்தா யாராவது ஒருத்தங்களாவது நிம்மதியா இருக்கலாம்ல. எங்களை தலைமொழிகிட்டாதான் நீயும் இளவரசியும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்களே. இப்படியே தான் பேசிட்டு இருப்பீங்களா நீங்க இல்லைன்னா நாங்க நிம்மதியா இருப்போம் என்னைக்காவது சொல்லிருக்கோமா? சொன்னாலும் சொல்லாட்டியும் அதானே உண்மை. அப்படி இல்லைன்னாதான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு என் தங்கச்சி ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பல. நான் எந்த தப்பு செய்யல செய்யல. நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் நான் கயல்விழிய தொடலைங்கிறது தான் உண்மை, சத்தியம். இந்த ஜென்மத்துல எனக்கு இளவரசி மட்டும்தான் பொண்டாட்டி. இப்ப வரைக்கும் நான் அவளுக்கு எந்த துரோகமும் பண்ணதில்ல, இனிமே பண்ண போறதும் இல்ல. நீங்க என் கூட இருக்கிறத நான் என்னைக்குமே பாரமா நினைச்சதில்ல, நினைக்கவும் மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு எங்க கூட இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு வேற வீடு எடுத்து கொடுத்து நான் உங்களை பாத்துக்கிறேன். ஆனா கயல்விழி விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க அண்ணி, பிளீஸ். என்னக்கா எதுக்கும் மசிய மாட்டேங்கிறாரா? நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பேசாம உண்மையிலேயே சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருவா. ஏய், உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? கூட செஞ்சு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தானே இவ்வளவும் செஞ்ச. ஆமா, இப்ப வாழ மாட்டேங்கிறாருல, என்ன பண்ண சொல்ற? முடியாதுன்னு சொன்னா சரின்னு விட்டுருவேனா? இளவரசி கூட தான் சுப்பிரமணி கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. காலை அவங்கள சேர்த்து வைக்கல. அது மாதிரிதான் உங்க 2 பேரையும் காலம் சேர்த்து வைக்கதோ இல்லையோ, கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன். அது ஏன் பொறுப்பு. அது வரைக்கும் ஏடா கூடமா ஏதாவது உளறிட்டு இருக்காதே. ஆண்டி, நான் இங்க இருக்கேம்மா. என்ன ஆண்டி, அகிலாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, நீயும் வேணா ஒரு வாய் சாப்பிட்டுரு. நீயும் அலைஞ்சிட்டே இருக்கல்ல. இருக்கட்டும் ஆண்டி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எப்படிம்மா சாப்பிட முடியும்? என் பொண்ணு சின்ன வயசுல இருந்தே ஒரு இடத்துல நிக்க மாட்டான். துரு துருன்னு அவளுக்கு எதையாவது செஞ்சுட்டே இருக்கணும். அப்படிப்பட்டவ இப்ப வெட்டி போட்ட வாழைத்தண்டு மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது என்னால எப்படிமா சாப்பிட முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பத்தாவதுக்கு அந்த டாக்டர் வேற பிளேட் வச்சிருக்கோம், ஸ்டிக் வச்சுதான் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. பாவம் அகிலா, இதெல்லாம் எப்படிதான் தாங்கிக்க போறாளோ தெரியல. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. ஒரு வகையில இதுக்கு நானும் ஒரு காரணம். நான் கொஞ்சம் கவனமா வந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல்ல. நீ ஏமா வருத்தப்படுற? எங்க நேரம் சரியில்லைன்னா நீ என்ன பண்ணுவ? வேற யாராவது இருந்திருந்தா நமக்கு என்னன்னு போயிருப்பாங்க. நீ யாருக்கவும் இவ்வளவு தூரம் உதவி பண்ணிட்டு இருக்க. அதுக்கு நான் தாமா உனக்கு நன்றி சொல்லணும்.
இல்ல ஆண்டி, நீங்களும் ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கீங்க. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா என் பொண்ணோட கால் உடைஞ்சதுக்கு நீதான் காரணம்னு முதல்ல வாய்க்கு வந்தபடி திட்டிருப்பாங்க. அப்புறம் நஷ்ட ஈடா 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி எதுவுமே கேட்கலையே. ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சினும் 2 பொண்ணுங்களை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இப்படி எல்லாம் மத்தவங்களை ஏமாத்தி பணம் புடுங்க நினைச்சேன்னு வச்சுக்க, ஏதோ ஒரு வயித்து கஞ்சியாவது குடிச்சிட்டு இருக்கோம், அதுக்கும் ஆபத்து வந்துருமா? ஆண்டி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னம்மா? அகிலாவோட அப்பா அவர் ரொம்ப சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாருமா. அப்போ கவிதாக்கு 3 வயசு. அவர் போனதுக்கு அப்புறம் வீட்டு வேலை செஞ்சு 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சுதான் என் பொண்ணுங்களை படிக்க வச்சு ஆளாக்குன. அகிலாவ அவன் வேலை பார்த்த கம்பெனி முதலாளியோட பையனே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டார். இந்த மாச கடைசியில தான் கல்யாணத்தை வச்சிருக்கோம். இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு தான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்க ஆண்டி, கடவுள் அப்படியெல்லாம் கைவிட்டுட மாட்டாரு. நானும் உங்க கூடவே இருக்கேன். அகிலா பழைய மாதிரி நடக்கிறதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி, அது ஏன் பொறுப்பு. இருக்கட்டும்மா, ஏற்கனவே நீதான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்க. அதே நான் எப்படி திருப்பி தரப்போறேன்னு எனக்கு தெரியல. சரி, நான் ஏன் கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்கேன். நீ யாரு என்னன்னு சொல்லவே இல்லையம்மா. என் அப்பா பேரு பிரான்சிஸ், பிசினஸ் மேன். அம்மா ஷாம்லா, ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனா வீட்லயே இருக்க மாட்டாங்க. இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் பறந்துகிட்டே இருப்பாங்க. சில நேரம் தனியா பறப்பாங்க, சில நேரம் அப்பா கூட சேர்ந்து பறப்பாங்க. இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் ஆண்டி. உங்க அப்பா பேர் என்ன சொன்ன? பிரான்சிஸ். ஏன் ஆண்டி? இந்த பேரு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு கேட்டேன். அப்பா உங்களுக்கு தெரியுமா? இந்த பேர்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க, இத வச்சு மட்டும் தெரிஞ்சவங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை பார்த்தா தெரியுமோ என்னமோ. அவ்வளவுதானே ஆண்டி, இருங்க வரேன். எங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அதிர்ஷ்டமே வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே என் அப்பா நான் உயிர். அதனாலதான் பேக்ல எப்பவுமே என் அப்பா அம்மா போட்டோ வச்சிருப்பேன். இந்தாங்க ஆண்டி, இதான் என் அம்மா அப்பா. சாரதா, சாரதா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு அந்த குழந்தை வேண்டாம். ஏதாவது அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் கொடுத்துருங்க. என்னம்மா சொல்றீங்க? பெத்த குழந்தை முகத்தை கூட பார்க்காம வேண்டான்னு சொல்றீங்க? குழந்தை முகத்தை பாருங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்குமா? நான் துரதிருஷ்டசாலிமா. அதனாலதான் பெத்த குழந்தை முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்றேன். நான் பிடிக்கலன்னு பார்க்காம இல்லம்மா, பிடிச்சிருமோன்னு தான் பயந்துகிட்டு பார்க்காம இருக்கேன். என் வீட்டுக்காரர் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு.
ஏற்கனவே இருக்கிற 2 பெண் குழந்தைங்களை எப்படி வளர்த்து கரை சேர்க்க போறேன்னு கவலையா இருக்கு. இப்போ 3ஆவதும் பொண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதனால்தான் ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்றேன். உங்க கதையை கேட்டா எனக்கும் பரிதாபமாதாமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி சோதிக்கிறான். கண்டதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காம குழந்தைக்கு பால் கொடுங்கம்மா. டாக்டர், உங்க மனைவிக்கு பிரசவம் ஆயிடுச்சு. அப்படியா? என்ன குழந்தை பிறந்திருக்கு? என் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா? ஆனா எங்களால பெரிய உயிரை மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சது. நீங்க என்ன சொல்றீங்க? மனசை திடப்படுத்திக்கங்க சார். உங்க ஒய்ஃபுக்கு இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. டாக்டர், ஆமா சார், அவங்களோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. கர்ப்பம் தரிக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. மீறி கன்சீவ் ஆனா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். கர்ப்பப்பை எடுத்தாதான் அவங்க உயிருக்கே பாதுகாப்பு. நான் கூட எப்படியா தாங்கிக்குவேன் டாக்டர். ஆனா என் ஒய்ஃபால் நிச்சயம் அதை தாங்கிக்க முடியாது டாக்டர். என்ன, அவளுக்கு இதுக்கு முன்னாடி 2 குழந்தைக்கு பிரசவத்துல இறந்துருச்சு. இந்த விஷயத்தை அவகிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன்னு தெரியலையே. டாக்டர், ஒரு நிமிஷம் வாங்களேன். என்னம்மா? ஒரு நிமிஷம் டாக்டர். என்ன கமலா? டாக்டர், பொன் குழந்தை பிறந்திருக்கே அந்த சாரதாவால குழந்தைய வளர்க்க முடியாதா, அனாத ஆசிரமத்துல விட சொல்றாங்க. நிஜமாவா? ஆமா டாக்டர், அவங்களால வளர்க்க முடியாதான். சார், இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன டாக்டர்? சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, செய்யறேன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர். எப்படியாவது எனக்கு என் ஒய்ஃப் உயிரை காப்பாத்தி ஆகணும். அதான் எனக்கு முக்கியம். சொல்லுங்க டாக்டர். இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அந்த குழந்தை தான் உங்க ஒய்ஃபுக்கு பிறந்ததுன்னு சொல்லி கொடுத்துடலாமா? சொல்லுங்க சார், கொடுத்துடலாமா? டாக்டர், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் டாக்டர். என்ன சார்? கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அது எங்க குழந்தை தான்னு அவங்க உரிமை கொண்டாடக்கூடாது டாக்டர். அது பேசிக்கலாம் சார், நீங்க வாங்க. வாங்க சார். சாரதா, குழந்தையை கொடுத்துடலான்னு சொன்னீங்களாமே, இவங்களுக்கு கொடுத்துடலாமா? இவரோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்து இறந்துருச்சு. உங்க குழந்தைய கொடுத்தா அவங்க குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க. என்ன சாரதா சொல்றீங்க? தாராளமா எடுத்துட்டு போட்டோம் டாக்டர். என்னோட ஒரு குழந்தையாவது நல்லா வாழ்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷம்தான். கவலைப்படாதீங்கம்மா. இனிமே இது உங்க குழந்தை இல்லை, எங்க குழந்தை. இதை நாங்க மகாராணி கூட வளர்ப்போம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். எந்த காலத்திலையும்
இது எங்க குழந்தை தான்னு நீங்க உரிமை கொண்டாடிட்டு வரக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இது எங்க குழந்தை இல்லைங்கிற ரகசியம் கடைசி வரைக்கும் என் ஒய்ஃப்க்கு தெரியக்கூடாது. அதுக்காக தான் கேட்குறேன். இல்லைங்க, நான் கண்டிப்பா உரிமை கொண்டாடிட்டு வர மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து இது உங்க குழந்தை. இது என் குழந்தை மேல சத்தியம். ரொம்ப நன்றிங்க. என்னது இது? என்ன பண்றீங்க? வேண்டாங்க, தயவு செஞ்சு பணத்தை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க. உங்ககிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கிட்டா நான் என் குழந்தைய வித்த மாதிரி ஆயிடும். என்ன கேட்டீங்க இப்படிலாம் நினைக்கிறீங்க? இந்த இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. என்ன உங்க அண்ணனா நினைச்சிட்டு இந்த சின்ன உதவியை ஏத்துக்குங்க ப்ளீஸ். இல்ல வேண்டாங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இந்த அதிர்ஷ்டம் இல்லாத அம்மாவோட முதலும் கடைசியுமான முத்துண்டா. நல்லா இருடா. அம்மாவை மன்னிச்சிருமா. என்னாச்சு? ஏன் அழறீங்க? என்னாச்சு ஆண்டி? ஏன் இந்த போட்டோ பார்த்து இப்படி கண் கலங்கிட்டு இருக்கீங்க? அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன் கண் கலங்குறீங்க? என்ன ஆண்டி, இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? இல்ல, அவரை பார்த்ததும் எங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. அவர் கூட ஏறக்குறைய இவரை மாதிரி தான் இருப்பாரு.
ஆமா ம்? இப்ப அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அதான் சொன்னேனே பறந்துகிட்டே இருப்பாங்கன்னு. இப்ப கனடால இருப்பாங்க. அப்ப நீ இங்க தனியாவா இருக்க? ம். ஆமா ஆண்டி. எங்க? ஆ, ஆண்டி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அகிலாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம்ல, நான் சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பி போறேன். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, சாப்பாடு எடுத்து கொடுங்க. திலு, நான் ஒண்ணு சொன்னா கேப்பியா? சொல்லுங்க ஆண்டி. முதல்ல இந்த ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிடுறத விட்டுரு. வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடுமா. என்ன திடீர்னு? இல்ல என்னன்னு தெரியல, நீ அப்படி கூப்பிடும்போது ஒரு மாதிரி அந்நியமா இருக்கு. அம்மானே கூப்பிட. ம். எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்க ஆண்டி. சாரி சாரி அம்மா. என் கையால ஒரு வாய் சாப்பிடுறியா? இவ்வளவுதானா? உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா கொஞ்ச நாளைக்கு உங்க கூடவே இருந்து உங்க கையாலேயே தினமும் சாப்பிட கூட நான் தயாரா இருக்கேன். நிஜமாவா சொல்ற? எனக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? ஐயோ என்ன நீங்க அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பா அம்மா ஊர்ல இல்ல. அகிலா கால் சரியாகிற வரைக்கும் நான் கூட இருந்து பாத்துக்கணும். அப்பதான் எனக்கும் கில்ட்டியா இருக்காது. அதுக்காக தான். ரொம்ப சந்தோஷம்டா, சந்தோஷமா இருக்குடா. நீ கை கழுவிட்டு வந்து உட்காரு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என் அப்பா அம்மாவை பத்தி கேட்ட நீங்க நல்ல வேளை என் ஹஸ்பண்ட் பத்தி கேட்கல. அப்படி கேட்டிருந்தீங்கன்னா அனாவசியமா நான் ஒரு பொய் சொல்ல வேண்டியிருந்திருக்கும். சாப்பிடுமா. நீங்களும் சாப்பிடுங்களேன். இல்லம்மா, நான் குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. ரசம் நல்லா இருக்குமா? சாப்பிடு. ஐயோ மெதுவா, பாத்துமா. இந்தா தண்ணி குடி, தண்ணி குடி. மெதுவா சாப்பிடுமா. அம்மா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கடவுள் ஏதோ ஒரு காரணத்தோட தான் நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அத நானே நம்புறேன். அகிலாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. என்ன? அகிலாக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலைனா நீ எனக்கு கிடைச்சிருப்பியா? 2 பொண்ணுங்களோட சேர்ந்து 3வது பொண்ணா நீ எனக்கு கிடைச்சிருக்கிய. அத சொன்ன. சாப்பிடு. சரி, நான் சாப்பாடு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா வாங்க. சரி. என்னை எப்படி சித்திரவதை பண்ற? என் குழந்தைய மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஆனா நான் தான் அவளோட அம்மான்னு உண்மையை சொல்ல முடியாம நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் என்ன தடுக்குது. நான் என்ன பண்ணுவேனே தெரியல. இதுக்கு நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத.
நீயும் ஜெயந்தியும் கொஞ்ச நாள் மட்டும் இல்ல, நிரந்தரமாவே அங்கேயே தங்கிடுறது ரொம்ப நல்லது. மகேஷ் இல்லாத நேரமா பார்த்து பணத்தை கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு பாக்குறீங்கல்ல? உனக்கு அவனுடைய காதல் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீயே போய் பேசி பாரு. அவன் காரில் தான் உட்கார்ந்துருக்கான். லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.